அனைவருக்கும் வணக்கம். தலைவனை பிரிந்திருந்த தலைவி இரவில் உறங்க முடியாம தவிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் உறங்கலையா அப்படின்னு கேட்கக்கூடிய தோழிக்கு தாம் உறங்க முடியாமல் தவிப்பதையும் இதுதான் காதல் நோயா அப்படின்னு தோழிக்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க தலைவி. இந்த காட்சி இடம்பெற்றுள்ள பாடல் குறுந்தொகை 5ஆம் பாடல். அந்த பாடலுக்கான விளக்கத்தை தெளிவாக இப்போ தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்க பாடலுக்கான விளக்கத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். குறுந்தொகை பாடலன் 5, திணை நெய்தல், கூற்று தலைவி கூற்று. இந்த பாடலை பாடியவர் நரி வெறு தலையார். இந்த புலவருடைய தலை நரியினுடைய தலையை போல இருந்ததால இவருக்கு இந்த பெயர் வந்ததாகவும், இல்லை இவர் நரிவரு தலை அப்படின்ற ஊரினர் என்ற காரணத்தால் இவருக்கு இப்பெயர் வந்தது என்றும், இவர் இயற்றிய பாடல் ஒன்றில் நரிவரு தலை அப்படின்ற சொல்ல பயன்படுத்தியிருக்கிறாரு, அதனால இவருக்கு இந்த பெயர் வந்ததாகவும், இவருடைய பெயருக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. இவருடைய இயற்பெயர் என்ன என்று தெரியவில்லை. புறநானூற்றில் 2 பாடல்களும் குறுந்தொகையில் 2 பாடல்களும் இவர் இயற்றியிருக்கிறார். இந்த பாடலுடைய பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, தலைவனை பிரிந்திருப்பதால் தலைவி மிகுந்த வருத்தமாக இருக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட தோழி தலைவியை பார்க்கறதுக்காக வராங்க. தலைவியோட நிலையை பார்த்த தோழி தலைவிக்கு ஆறுதலாக அன்றிரவு அவங்க கூடவே தங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இரவு நேரம் வந்ததும் தலைவியும் தோழியும் தூங்க போறாங்க. தோழி விரைவிலே தூங்கிட்டாங்க. ஆனா தலைவி உறக்கம் வராம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. தற்செயலாக கண்விழித்த தோழி தலைவி இன்னும் தூங்காம இருக்கிறத பார்த்து, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்கிறாங்க. தோழியோட கேள்விக்கு தலைவி மறுமொழி கூறுவது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதுக்குள் தோழி காம நோயி மதி குறுகுறங்கும் இன்னிழற் புன்னை உடை திரை திவலை அரும்பும் தீநீர் மெல்லம் புலம்பன் பிரிந்தன பல்லிதழ் உன் கண் பாடல்லாவே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னிடத்தில் தங்கியிருக்கும் குறுகுகள் உறங்குவதற்கேற்ற இனிய நிழலை தரும் புன்னை மரங்களை, கரையை மோதும் அலைகளிலிருந்து சிதறும் இனிய நீர்த்துளிகள் மலரச் செய்கின்றன. அத்தகைய நெய்தல் நிலத்தின் தலைவன் என்னை பிரிந்ததால் பல இதழ்களை உடைய தாமரை மலரை போன்ற என்னுடைய மை தீட்டிய கண்களால் தூங்க முடியவில்லை தோழி. இதுதான் காதல் நோயா அப்படின்னு கேட்கிறாங்க. முதற் பொருளாக நெய்தல் நிலமும் உரிப்பொருளாக தலைவனை பிரிந்து வாழும் தலைவியின் இரங்கலும் இப்பாடலில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் இப்பாடல் நெய்தல் திணையை சார்ந்ததாக கருதப்படுகிறது. தலைவியை பிரிந்திருந்த பொழுதும் நெய்தல் நிலத்தில் உள்ள குறுகுகள் இனிமையாக உறங்குவதைப் போல தலைவன் வருத்தப்படாமல் உறங்குகிறான் போலும் என்ற குறிப்பு இப்பாடலில் உள்ளுரை ஓமமாக காணப்படுகிறது. அதாவது பிரிவின் துயர் தலைவியை மிகுந்த வருத்தத்தோடு வாற்றதாகவும், தலைவன் அது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இனிமையாக அந்த குறுகுகள் உறங்குவது போல உறங்குகின்றான். அந்த நிலத்துக்குரிய தலைவனை பிரிந்திருப்பதால் என்னால் உறங்க முடியவில்லை, இதுதான் காதல் நோயா அப்படின்னு தன்னுடைய தோழிக்கிட்ட கேட்கிறதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.